ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 பற்றின நியூஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் பக்கம் ஆக போகிறது. அதாவது எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாதங்களாக ரிசல்ட் வெளியிடாத வச்சுருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களை அதிகமாக இருக்கிறதுனாலையும் இன்னும் காலி பணியிடங்களை சேர்த்து இருக்கிறதுனாலையும் அதை ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுவோம். ப்ளஸ் அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் தான் நாங்கள் ஃபில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் இப்போ இன்னும் ரிசல்ட் வெளியிடாது அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதே போல் ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வெளியிட்ட வெளிபார்ப்பின்படி மார்ச் மாதம், அதாவது அடுத்த மாத இறுதிக்குள் ரிசல்ட் வெளியிட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திடீர் திருப்பமாக தான் இருக்கிறது. ஏன்னா டிசம்பர் ஃபஸ்ட்டு டிசம்பர் மாதம்னு சொன்னாங்க, அடுத்ததாக ஜனவரி மந்த்துன்னு சொன்னாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்த் இறுதிக்குள் ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரே அடியாக மார்ச் மாத இறுதிக்குள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஏன் இத்தனை நாள் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் வெளியிடலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு நாங்கள் அடுத்த மாதம் இறுதிக்குள், அதாவது இன்னும் 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் இறுதி ஒரு மாத காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் இறுதிக்குள் வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் ரிசல்ட்டுக்காக காத்திருக்க மாணவர்கள் மிகவும் வருத்தத்தோடு இருக்காங்க. ஏன்னா ஒரு மாதமாக தள்ளி போயிட்டே இருக்குது, நம்ம என்ன தான் வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரி மிகவும் வருத்தத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் எழுதின இந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்திங்கன்னா 18 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 2 லட்சம் பேர் மட்டும் தான் தேர்வாகியிருக்காங்க. அந்த தேர்வானவங்களையும் நாங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வச்சும் அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் வச்சு தான் நாங்கள் ரிசல்ட் வெளியிடுவோம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு பதவி உயர்வு இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் நாங்கள் ரிசல்ட் வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்ன இருந்தபடி பார்த்திங்கன்னா 7301 காலி பணியிடங்கள் சேர்த்திருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இப்போ 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் சேர்த்து 17,300 சில்லற காலி பணியிடங்கள் இருக்கிறதாகவும், அதை ஃபில் பண்ணுறதுக்கும் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதிய ரேங்க் லிஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்போன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தான் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதனுடைய கட் ஆஃப் மார்க்குகள்லாம் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னே இருந்தோட கட் ஆஃப் மார்க்கெலாம் மிகவும் கம்மியாக தான் இப்போ போட்டிருக்காங்க. அதாவது விஏவோட கட் ஆஃப் மார்க் 165 மார்க் இருந்தாலே போதும் மாதிரி டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா 150 மார்க் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட் ஆகிறதுக்கு 142 மார்க் இருந்தாலே போதும், நீங்கள் டைப்பிஸ்ட் தான், கவர்மெண்ட் டைப்பிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, ப்ளஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.